ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சமையல்னாலே அது பெண்களுக்கான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம நல்லா நிதானமாக டேஸ்ட்டாக முக்கியமாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக சமைச்சு கொடுப்போம். ஆனால் நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, ஒரு சேஞ்ச் வேணும்ல. அதனால மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சமைக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்குது. அவங்களுக்கு சமைக்கிறதுல மிகப்பெரிய திறமையும் இருக்குது, பொறுமையும் இருக்குது. நாம் தான் அதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அவங்கள ஏர்ன் பண்ணுறதுக்கும், வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கும், குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம கூட அப்பப்போ சண்டை போடுறதுக்கும் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு சமையல்காரரும் ஒளிஞ்சிட்ருக்கிறத நம்ம இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேரும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போதோ தான் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம கூட ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப யோசித்து அளவெல்லாம் பார்த்து பார்த்து இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ரொம்ப பக்குவமாக செய்வோம். பட் அவங்கெல்லாம் அவ்வளோலாம் எக்ஸாக்டாக அளவுகள் பார்த்து பார்த்து போடலை. நம்மளை மாதிரி பயத்தோடலாம் செய்யலை. ரொம்ப கேஷுவலாக செய்கிறாங்க. பட் எடுத்து போடுற அளவுகள் கரெக்டாகவே இருக்குது. நமக்கு லாஸ்ட்டில் டேஸ்ட்டு தானே முக்கியம். அது வேறு லெவல். அது நம்ம செய்கிறத விட சூப்பராகவே இருந்துச்சு. இது எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவங்க செஞ்ச பிரியாணி. நாங்கள்லாம் கூட ஹெல்ப் பண்ணோம். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இந்த மாதிரியான சந்திப்பு, அப்புறம் சமையல், இதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.